Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 693 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பயலுக்கு அந்த பொம்மைகளை பொழந்துன்னு சொல்லிட்டு களத்துல இறங்கினாங்கல்ல. இறங்கி அடி அடின்னு அடிச்சதுல எந்த பொம்மையுமே மிஞ்சல. அத்தனையுமே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே தர மட்டமாயிட்டானுங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு கிளம்ப வேண்டியதானே. என்ன அந்த டைம் கைரோஸ் அங்கன்னு திருன்னு முழிச்சிட்டு அங்க இருக்க பொம்மையை போய் நோண்டிட்டு இருப்பான். என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜோரோ அந்த பிக்காவை ஒரே போட்டு ரெண்டா பொழந்துட்டான்ல. அந்த அடி வந்து நார்மல் அந்த கல்லுக்கு மட்டும் விழல, பிக்காவுக்குமே சேர்த்தி தான் விழுந்துருக்குது. அவனுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா நம்ம தலைவர் ஜோரோ ரெபேக்காவையும் மத்தவங்களையும் காப்பாத்தி அந்த பக்கமா அனுப்பி விட்டுட்டான்ல. அதனால என்ன பண்ணுவான், உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த கண்ட்ரில இருந்து நாங்க வெளியே போகவே விட மாட்டோம்னு சொல்லி ஜோரோ கிட்ட பயங்கரமா சண்டை போடுவான். பிகா ஆல்ரெடி ரொம்ப அடமண்டான ஆளு. லைட்டா அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சாலே அவனுக்கு எவ்வளவு காண்டாகும்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவன் வேலையை செய்ய விடாம குறுக்க ஜோரோ வந்து தடுத்துட்டானேன்னு ஒரு பயங்கரமான எரிச்சல். அந்த எரிச்சலோட எரிச்சலா தான் நம்ம ஜோரோ கிட்ட காட்டுத்தனமா சண்டை போடுவான். இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்ஸ் எதையுமே பண்ண மாட்டான். இந்த டைம் புதுசா ட்ரை பண்ணுவான். ஆனா என்ன பண்ணாலும் ஜோரோ கிட்ட வேலைக்கே ஆகல. பார்த்லோமியோ நம்ம ஜோரோ சண்டை போறதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருவான். ஏன்னா இது வரைக்குமே அவங்கள பத்தி தகவல் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பானே தவிர இந்த மாதிரி லைவ் அவங்க சண்டை போறதை பார்த்த உடனே ஒரு ஃபேனா அவனால தாங்கிக்க முடியல. அதனால பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டே வருவான். இப்ப என்னன்னா இவங்க இப்படியே பறந்து ஒரு வழியா செகண்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் லேண்ட் ஆகணும். ஏன்னா எப்போ என்ன பஞ்சாயத்து வரும்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ங்கும் போது லியோக்கு போன் கால். யாருன்னு பார்த்தா அந்த ஸ்மைல் ஃபேக்டரியில இருக்க மோஜிங்கிற அந்த கிழவன். அதான் பிரின்சஸ் தேடுறங்கிற பேர்ல உசுர கொடுத்து ஓடிட்டு இருந்தாரே அவர்தான். இப்ப என்னன்னா அவங்க போன் பண்ணதுனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னு லியோக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பஞ்சாயத்து அது இல்ல. அவர் அந்த ஃபேக்டரிக்குள்ள போகாத இடம் இல்ல, பொறுக்காத குப்பை தொட்டி இல்ல, எல்லா இடத்தையுமே பொறுக்கி பார்த்துட்டாரு. ஆனா எங்கேயுமே பிரின்சஸ் இருந்த மாதிரி இல்ல. அதுதான் அவரால் தாங்கிக்க முடியல. கதறி அழுதுகிட்டே சொல்லுவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஏதோ ஒரு இடத்துல தான் பிரின்சஸ் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது எந்த இடம்னு தெரியல. இப்ப மட்டும் அந்த பிரின்சஸ் வச்சு இவங்களை மிரட்டினாங்கன்னா இவங்களுக்கு வேற வழியே இல்ல, மறுபடியும் சரண்டர் ஆகி தான் ஆகணும். அப்படின்னா இவங்களுக்கு அந்த பிரின்சஸ் அந்த அளவுக்கு முக்கியம். லியோக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா வெறியாவான். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள காட்டுறாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருந்த சாதாரண மக்கள் எல்லாம் கையில கிடைச்ச தொடப்பக்கட்டை, ஒற்றை குச்சி, இன்னும் பற்பல கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த டோஃப்ளமிங்கோ கொடுத்தானே ஒரு 12 கிரிமினல் லிஸ்ட், அதுல இருக்க எல்லாத்தையுமே புடிச்சே தீர்வோன்னு ஒத்த கால கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குதே, மண்டையில கொஞ்சமாச்சும் மசாலா வேண்டாம் இல்லையே, என்ன பண்றது. அப்படியே அங்க கட் பண்ணி உசோப்ப காட்டுறாங்க. அவனுக்கே தைரியம் சொல்லிட்டு இருப்பான், நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, யாராலையும் இவ்வளவு ஹைட்டுக்கு ஈஸியெல்லாம் ஏறி வர முடியாது, நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காடு உசோப்ப கொல்லுங்கன்னு யாரோ கத்துற சவுண்டு. அவ்வளவுதான், ஐயோ இனிய கொல்ல போறானுங்கன்னு கதறிட்டு இருப்பான். அந்த டைம் வியோலாக்கு டோன்டா சாலுகள்லாம் கால் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்டரை கிங் கிட்ட சொன்னவன ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ட் அவங்க பஞ்சாயத்தையுமே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்க பிரின்சஸ காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல, நாங்க அந்த ஃபேக்டரி ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்கேயுமே இல்லன்னு சொல்லியிருப்பானுங்க. உடனே உசோப்பெல்லாம் ரொம்ப பதறுவான். ஏன்னா அவங்க கண்ட்ரியில இருக்க ஆளுகளுக்கு அவ தான் ரொம்ப முக்கியமான ஆளு. அப்படி இருக்கும்போது அவ கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனையே வரும். அதனால கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே வியோலா பார்த்துட்டு, எங்க போவ இல்ல எங்கடா போவ, இந்த கண்ட்ரியில மொத்த பேரும் உன்னையத்தான் தேடிட்டு இருக்காங்க, மகனே எக்கு தப்பா ஏதாச்சும் பண்ண அதுக்கப்புறம் பார்சல் பண்ணி பாட கட்டிடுவாங்க, பேசாம இரும்பா. அப்படியே சைலண்ட் ஆயிருவான். இப்ப என்னன்னா கிங்குக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஏன்னா பாஸ்ட்ல நடந்த சம்பவத்தை வச்சுதான் கிங்கிற்கு ரொம்ப மோசமானவர்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, இந்த பஞ்சாயத்து எல்லாமே பண்ணது டோஃப்ளமிங்கோ தான். அப்படின்னா அவங்களை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபாதர், நீங்க கவலைப்படாதீங்க பா. உடனே உசோப் இடையில வந்து, அப்ப நான் என்ன சொம்ப பீஸா, என்ன மட்டும் ஏமா இப்படி வச்சு செய்றீங்க, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவமா பண்ணிட்டேன்னு புலம்பி தள்ளுவான். அப்போ கிங் அடிச்சு சொல்லுவாரு, கண்டிப்பா பிரின்சஸ் மன்ஷேரியை எங்கேயாச்சும் பேலஸ்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க, அங்க உன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாரு, கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே உசோப்பெல்லாம், உன்னால உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா, அருமைபா, ஆமாண்டா எருமை, என்கிட்ட அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குதும்பா. அதாவது இப்ப அவ எந்த இடத்த பார்த்துட்டு இருக்காளோ அதே மாதிரி அவ மூவ் பண்ணாமையே மத்த இடத்தையும் அவளால பார்க்க முடியும். இந்த மேட்டரை சொல்லிட்டு அவ பிரின்சஸ் மன்ஷேரியை தேட ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு இப்ப என்ன கவலைன்னா அவங்க சேஃபா இருந்தா மட்டும் போதும், ஏதாச்சும் பண்ணி காப்பாத்திர மாட்டாங்க. அப்ப இந்த உசோப்பு சும்மா இல்லாம அந்த பிரின்சஸ் மன்ஷேரி எப்படி இருப்பா, லியோ சொன்ன அங்கு அடையாளங்கள்லாம் வச்சு விரைஞ்சு பார்க்கும்போது அவ ரொம்ப கோவக்காரி, கொடூரமானவ, செல்ஃபிஷ், அப்படி இப்படி நானே அதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போ யாரா நீ, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பயங்கரமான சவுண்டு. ஐயோ தெரியாம வரைஞ்சிட்டேங்க, என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த கிண்ண டேங்க் போட்டு அமுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் கிண்ண சுத்தமா தெரியாதே. அப்புறம் உசோப்பு எல்லாருமே எங்களுக்கு தெரியும் அவனை தான் விடுவாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த காஞ்சிரோ பையன் அப்படியே மேல வருவான். ஐயோ பஞ்சவர்ண கிளி பஞ்சா பிரிஞ்சு பரதேசி மாதிரி வந்திருக்குது, பார்க்கவும் பயங்கரமா இருக்குது, இதை அடிச்சு துரத்துங்கப்பா. ஆட லூசு பையில இவன் தாண்டா காஞ்சிரோ, இவனை தேடி தாண்டா இவ்வளவு தூரம் வந்தோன்னு அவனை பத்தி ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். நான் ஈவினிங் ஷவர் காஞ்சிரோ,
என்னோட ஊரு வானோ கிங்டம்னு. அட அப்படியே ஒரு ஜம்ப போட்டு முன்னாடி வர வேண்டியதானே. பாவம் அந்த பேர்டு கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி பறந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து முன்னாடி லேண்ட் பண்ணும். உசோப்பு பார்த்துட்டு என்னடா கிரியேச்சர் இது கர்ண கொடூரமா இருக்குதுமா, அவ்வளவுதான் பொத்துன்னு விழுந்து மட்டையாயிரும். இப்ப என்னன்னா இவங்க வரும்போது கீழே ஏகப்பட்ட பேர் இந்த பிளாட்டிவை நோக்கி வந்துட்டு இருந்தாங்களாமா. அது ஏன் வராங்கன்னு தெரியல, என்ன மேட்டர்னு கேட்பான். எது வர்றாங்களா, ஆனா இவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களால வர முடியாது, வர மாட்டாங்கன்னு சொல்லி உசோப்பு அவன் மனசை தேத்திக்குவான். ஏன்னா வந்தானுங்கன்னா அவங்களோட டார்கெட் உசோப்பா தான் இருப்பான். இவ்வளவு ஹைட் எல்லாம் அவங்களால ஏறி வர முடியாதுன்னு சொல்லி நிம்மதியா இருந்தா அந்த கிறுக்கு பையன் காஞ்சுரோ என்ன பண்ணியிருக்கான், அவங்க எல்லாருமே மேல வர கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சு அவங்க மேல ஏறி வரதுக்காக நெட்டெல்லாம் வரைஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கானாமா. சோ எப்போ எந்த செகண்ட் எந்த டைம் வேணாலும் வருவாங்கன்னு சொல்லுவானா. உடனே அங்க இருக்க அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். ஆட கூறுகட்ட குக்கர் ஏன்டா இப்படி பண்ண, ஐயோ சாம்பார் சாதம் கொடுத்து கூட்டு வந்திருக்கானே, அவங்க வந்தாங்கன்னா என்ன தாண்டா முதல்ல அள்ளிட்டு போவாங்கன்னு சம்பவத்தை சொல்லுவான். உடனே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு ஓரமா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் வந்துருவானுங்களே. அந்த டைம் மேல ஏறி வரவங்களை காட்டுவாங்க, அவங்களால ஏற முடியல, கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்ண கொடூரமா வரைஞ்சு விட்டுருக்கான். இங்க அந்த கிண்ணு காஞ்சிரோவை பிடிச்சி வாங்கன்னு வாங்கி தள்ளுவான். கொய்யால இப்படி ஒரு வேலையை பண்ணி விட்டியடா கிறுக்கு பையலன்னு. அதே நேரம் வியோலா பயங்கரமா போக்கஸ் பண்ணி பிரின்சஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பேலஸ்குள்ள பயங்கரமா தேடுவா. மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு ஒரு இடம் விட மாட்டான். ஆக்சுவலா இவ வயலட்டா அவங்க கூட இந்த பேலஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி பிரின்சஸ் மன்ஷேரின்னு சொல்லி யார பத்தி அவ கேள்விப்பட்டதே இல்ல. அப்படின்னா நிஜமாவே அப்படி ஒருத்தி இருக்காளா, எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லையேன்னு அவ பாட்டுக்கு தேடுவா. அவ டேடி கிட்ட கேட்டா கன்ஃபார்மா இருப்பா. சந்து பொந்து மூளை முடுக்குன்னு ஒரு இடம் விடாம தேடு, கண்டிப்பா அங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. டோஃப்ளமிங்கோ அவளை கொண்டிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த பிரின்சஸோட எபிலிட்டியும் அவளோட கூட்டமும் அவனுக்கு தேவைப்படுது. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு அவனை விட நமக்கு தான் அந்த எபிலிட்டி ரொம்பவும் தேவையாம்பா. அவளும் சரி ஓகேன்னு ஒவ்வொரு இடமா செக் பண்ணுவா. சொல்ல போனா அந்த இடத்துக்கெல்லாம் சில பல வருஷமா வியோலா போகவே இல்லை. அந்த மாதிரி இடம் கூட விடாம தேடுவா. சின்ன வயசுல அவ அங்கதான் வாழ்ந்தா. பேலஸோட எல்லா இடத்துக்குமே போறதுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில டைம் எல்லாம் யாரும் போக கூடாத அந்த இடத்துக்கெல்லாம் போய் அவ டேடி கிட்ட சிக்கி கண்ணா பின்னாடி திட்டு வாங்குவா. அப்படி ஒரு நாளுன்னு சொல்லும் போதுதான் சட்டுன்னு அவளுக்கு ஞாபகம் வரும், எல்லா ரூமையும் செக் பண்ணவேன், அந்த ஒரு ரூமை மட்டும் செக் பண்ணாம விட்டுட்டா. ஏதோ இப்பவே செக் பண்றேன்ட்டு அப்படியே ஜூம் பண்ணி செக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். அது எங்கன்னா சேப்பலுக்கு பேக் சைட்ல அங்க ஒரு ரூம் இருக்குது. அந்த இடத்தை செக் பண்ணவே இல்லை. அந்த இடம் பார்த்தா பயங்கர இருட்டா இருக்குது, அழுகிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்பதான் காட்டுறாங்க அங்க ஒரு இடத்துலதான் ஒரு ரூம்குள்ள அவளை அடைச்சு வச்சு அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவ அழுகைய ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல, நான் கிரீன் பீட்டுக்கு போயே ஆகணும், என்ன விடுங்க, இல்ல யாராச்சும் வந்து என்னைய காப்பாத்துங்க, ஐயோ என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியன்ட்டு லியோ எங்கடா இருக்கன்னு அப்படியே கதறி கதறி அலம்போதான் அவ மூஞ்ச காட்டுவாங்க. இவ தான் லிட்டில் பீப்புள்ஸ் தேடிட்டு இருக்க மன்ஷேரிங்கிற பிரின்சஸ். சோ ஒரு வழியா வியோலா இவ எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டாள். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!